என்னடா எவ்வளோத்துறாய் ராஜன் ரெண்டு காலம் முடிஞ்சிட்டு வேணுக்குள்ள ஜாமான் கும்பண்ணாப்பா அடவுல நல்லா அலஞ்சிட்டு கொள்ளட்டேன். என்ன சாமானடா? தேங்காய் அப்புறம் நீ என்ன தேங்காய்லாம் போப்போம் வெளிநாட்டுக்கு? என்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா போலீஸ்காரன் கேஸ் வந்து அக்யூஸ்டன் தானே பதிக்கிறான். அக்யூஸ்டன் நீ இவர்களுக்கு முன்பாக செல்லுகிறபடியா நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அம்மா சமைச்சு போட்டு காவல் இருக்கிறா. தன்னிட்ட நம்பர் இல்லையாம், எண்ணி எடுத்து கேளு சொல்லி கொண்டு இருக்கிறா. நான் பருத்துறையிலேருந்து வரேன் அக்கா. பருத்துறையிலேருந்து எந்த ரோடா எத்தனை ரோடு இடம் கிடையாது. யாழ்ப்பாணம் போகிறாங்க. ஏன் வாயில கை வைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? பெரிய மனசு எல்லாருக்கும் வராது. உங்களோட அன்புக்கு யாரும் ஈடோட போன வருஷத்தை கணக்கெடுப்பு சொல்லிக்காங்களாப்பா. என்ன சொல்ற வைக்கால் ஆக்சிடென்ட் பண்ண 8000 சொச்சம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் சொல்லக்கிளி. ஓகே, இப்போ வந்து நித்திரங்கிற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பயணம் கொண்டு போகிறோம். வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பயணம் போகிறது வளமை தானே. அப்போ ஏர்போர்ட்டுக்கண்டே சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், போன முறை நியூசிலாண்டால் நாங்கள் வந்து 2 ஃபேமிலியை வந்துட்டு நாங்கள் 2 வேனில் ஏற்றிட்டு வந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து இன்றைக்கி பயணம். ஸோ அவங்க வந்துட்டு தங்களை நீர்கொழும்பில் வந்துட்டு இறக்கி விடும்படியாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அந்த முதலாவது அவன் அண்ணா தான் எங்களோட வீடியோ கண்டினியூவாக பார்த்து எங்களை விருப்பம் வச்சு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களை கூப்பிட்டது. ஆனால் 2வது அவைக்கு வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா எங்களை அவைக்கு தெரியாது, பார்த்ததும் இல்லை. அவை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாக்களும் இல்லை. ஆனால் அந்த வரைக்குள்ளே ஒரு கடையில் இறங்கி சாப்பிடக்குள்ளே அந்த நம்ம கொஞ்சம் கதைச்சதை பார்த்துட்டு அவர் வந்து கால் பண்ணி சொன்னார், கிருஷ்ணா நாங்கள் போய்க்குள்ள கட்டாயம் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கே ஷொக்காக போச்சு. என்ன சொல்கிறது, நம்மளாக வீடியோ பார்க்குறாங்க வர சொல்கிறது ஓகே, ஆனால் வந்துட்டு அவர் பார்த்ததே இல்லை வர சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ நானும் ஒரு மனுஷன் விரும்பி கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓமன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்துட்டு எழுதக்கூடாது, நீங்கள் வந்து சும்மா போகிறீங்க அப்படின்னு இல்லை. உண்மைக்கும் வந்துட்டு இதில் போய்த்தான் அவ்வளோ கஷ்டப்படணுமெண்டு இல்லை. உண்மைக்கும் என்ன சொல்ல வந்து இது வந்து அண்ணாட வேன் வர நாங்கள் போகணுமெண்டு இல்லை. இருந்தாலும் எங்களை வந்து அன்பாக கூப்பிட்ற உறவுகளுக்காண்டி நாங்கள் வந்து போகிறது. அப்போ நாங்கள் வந்து அவருக்கு ஹோம் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் வளர்க்குறோம். அப்போ வந்துட்டு இவங்க தெரியாதவங்கன்ற அடிப்படையில் நானும் கவிதாசம் மட்டும் போகிறோம். அக்கினியும் வந்துட்டு இன்றைக்கு வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியில்லை தானே அப்படின்றக்காண்டி வந்துட்டு விட்டுட்டு போகிறோம். அப்போ இதுக்கிடையில் வந்துட்டு அண்ணா வந்து வீட்டை சும்மா வளமையாக வரதானே. அப்போ அவை நைஸாக சொல்லியிருக்கேன் அவளுக்கு எங்கேயோ கூப்பிட்றோன்னு வளர்க்குறாங்கள்ட்ட அவளுக்கு ஐயபிச்சு அப்போ நாங்கள் நோமலாகவே கடவுளை நினைச்சு கொண்டு தான் போகிறது வந்து சரி. இருந்தாலும் ஒரு ப்ரேயரோட போகிறது. அரசாங்கம் ஒரு நியூஸ் ஒன்று போட்டு பார்த்தீங்க என்ன உண்டு யோசிச்சுட்டு போகணுண்டோ? அப்போ இப்போ இன்றைக்கு 20ஆம் தேதி என்ன இந்த வருஷம் இந்த நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து கூட அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த வருஷமே 180க்கு இந்த வருஷம் இன்னைக்கு 20ஆம் தேதி 180க்கு மேலே ஆக்கள் நிறைய பேர் மரிச்சிட்டு இருந்தது ஆக்சிடென்டால. அப்போ அதுக்கு நிறைய அரசாங்கம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து அதுக்கண்டே கண்டுபிடிச்சிக்காங்க நிறைய விஷயங்களை. இப்போ அந்த இப்போ குடிச்சிட்டு போதையில் ஓடுறாங்க, அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இப்படி குடிச்சிட்டு ஓடுறோம்னு செக் பண்ணுறாக்கு. மற்றது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா போலீஸ்காரன் கேஸ் வந்து அக்யூஸ்டன் தானே பதிக்கிறான். அக்யூஸ்டன் அப்போ அவ்வளோ சீரியஸான விஷயம். அப்போ சரியான ஒரு வாகனம் ஓடுறதில் வந்து சரியான நின்றதை பார்த்தா எனக்கும் ஒரு கலக்கு வாங்கினது. அதான் நாங்கள் கலங்கி என்ன செய்கிறேன் மேலே இந்த நேரங்களில் வந்து வாகனம் வழியால் போகிறது வந்து எங்களில் திறமையை கொண்டு இல்லை. திடீரென்று ரோட்டில் போய்க்க எங்களில் என்ன இருக்குது, நாங்கள் போகிறோம். இனி வாராக்கள் அப்படியோ ஏன் வெளில நெல்லியடிக்குள்ளேப்பா நெல்லியடி டவுனுக்குள்ளே வந்துட்டோம் சரியான க்ரௌட். அப்போ
அப்போ நான் வந்து வந்தோன்று தான் முன்னுக்கெல்லாம் சரியான வாகனம் போய் கொண்டிருக்குது. அப்போ வந்து சரியான நெரிசல் தானே. அப்போ திடீரென்று ஒரு வயசான ஒரு மனுஷன் சைக்கிளை வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டுது. அப்போ நிப்பாட்டினா நான் டக்குன்னு சடுன்னு பிரேக் போட தான் கிட்ட தான் போய் கொண்டிருப்பேன். அப்போ நான் பிரேக் போட எனக்கு பின்னுக்கு வந்த மகேந்திரா பிரேக் போட மகேந்திராவுக்கு பின்னுக்கு வந்த பைக்காரன் செஞ்சுக்காருன்னா அந்த மகேந்திராவுக்கு வந்து அடிச்சிட்டார். அப்போ நான் சிக்னல் லைட்டுக்கு கிட்ட போய் நிப்பாட்டேன். இன்னொரு ஆள் வந்து இப்படி தட்டுது. என்னன்னு கேட்டேன், நீங்களும் சடனா பிரேக் போட்டான்னு என்ன கேட்டார். அப்போ நாங்கள்டே என்ன கடிச்சு போட்டியில பின்னாலே என்ன சத்தம் கேட்கல, என்ன வந்து இவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை தானே. அப்போ ஏன்னு கேட்க சொன்னார், தான் வந்து மகேந்திரா கடிச்சு போட்டேன், நீங்கள் அதுக்கு காரணம் என்றார். நான் சொன்னேன் அப்படி பார்ப்பேன்னா எனக்கு முன்னாளிக்கு ஒவ்வொருதையும் நான் கேட்கணும், பின்னுக்கு வந்தடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு நான் சொல்லி போட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் சரியாக போனாலும் இனி வாரவங்கள் எப்படி வருவாங்கன்ற வந்து தெரியாதோ முன்னுக்கு போகிறார்கள் பின்னுக்கு வரார்கள். அதுலேருந்து பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு ஒரு கடவுள்கிட்ட ஒரு கிருபை ஒன்று கட்டாயம் வேணும்னு சொல்லலாம். கடவுள்கிட்ட அந்த கிருபை அந்த இரக்கங்களை வந்து நாங்கள் அதை தக்குவித்து கொள்ளணும். எங்களுடைய நல்ல சுபாவத்தினால நல்ல நடத்தையினால் வந்து எப்பொழுதும் வந்து நாங்கள் கடவுள் மேலே ஒரு அன்பாகவும் அவர் மேலே இரக்கமாக அவருடைய இரக்கத்தை நாங்கள் வர பண்ணுகிறவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளணும். அப்போ கட்டாயம் வந்து இந்த நாட்களில் வந்து கடவுள்ன்ற ஒரு அனுக்கிரகம் வந்து தேவை எல்லாருக்கும் தேவை. எனக்கு பாருங்க இந்த வருஷத்தில் 20ஆம் தேதி கூட இப்படி எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டேன்னாக்க அப்போ சரியான இதுகள் வந்து அப்போ எங்களுடைய ஞானமோ எங்களுடைய திறமைகளால் நாங்கள் வெளியால் போகிறோம் காக்கப்படுகிறோம்னா நிச்சயம் இல்லை. ஆனால் வெளியால் புறப்பட்டு போயக்க மேலே ஒவ்வொருத்தரும் வந்து வாகனங்கள் ஓடுறாக்கள் வந்து இந்த நம்பிக்கையோடு போகணுமே, கடவுள் எங்களுக்கு முன்பாக செல்கிறார், எங்களை பாதுகாப்பார் என்ற ஒரு கட்டாயம் வந்து ஒரு நம்பிக்கையோடு போகணும். என்ன முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் வாயால் சொல்லணும், எனக்கு முன்பாக செல்லுது, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பிற்புறத்தில் எல்லாத்துலேயும் என்ன கடவுள் சூழ்ந்து என்ன பாதுகாப்பாருன்றதை நாங்கள் அந்த இருதயத்தில் வருகிறத வாயால் பேசணும். கட்டாயம் பேசி அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் போகணும். அதான் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் தான் எங்களை காத்துக்கொள்ள போடும். அப்போ நாங்கள் போவேக்கு இந்த உலகத்தில் எல்லாம் இப்படி காரியங்கள் நடக்குதுன்ற மாதிரியான பயத்தோடையும் அந்த கவலையோடு அந்த இதோடையும் போவோம் என்றால் அது வந்து நேரிடுமே. அப்போ நான் அந்த கடைசியாக ஒரு ஆக்சிடென்ட் பகுதியில் இருப்போம், அங்கே போய் அவையில் சந்திக்க அவையில் சொல்லினோம் என்றால் அங்கே வீட்டை போய் ஆக்சிடென்ட் பட்ட ஒரு புள்ளி ஒன்று அங்கே ஏற்கனவே இருக்குது. என்னென்னா அவங்க வந்து அவருடைய மனுஷன் வந்து ஆக்சிடென்ட் பற்றி செத்துட்டார். குடும்பமே ஆக்சிடென்ட்டை பற்றியே பேசிக்கொண்டே இருக்குது. ஆக்சிடென்டாலாம் பிரச்சனைகள் வருது, ஆக்சிடென்டாலாம் இப்போ நாங்கள் வேறு பேசுவோம். அப்போ அப்படி அந்த பேச்சுகள் அந்த சிந்தனைகள்லேருந்து நாங்கள் விடுவோம். இப்போ இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறோமே தவிர இதை குறித்து நாங்கள் கலைக்க போகிறோமே இல்லை. அப்போ இது ஒரு நாங்கள் இப்போ விழிப்புணர்வு எடுத்துக்கொள்கிறோம் நல்லதானே. அப்போ இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கையா. ஸோ அன்பான பரலோகபிதாவே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஏற்றுக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் அப்பா நாங்கள் சகோதரர்களாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே. இந்த வேலைக்காக நன்றி அப்பா பிதாவே. இந்த நாளிலும் அப்பா இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை தேடுகிறவர்களாக உமக்குள்ளாக வாழுகிறவர்களாக இவர்களை இருக்கிறதுக்கு நீ இவர்களுடைய சகல மனக்கண்களையும் திறந்து சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்தும்படியாக அப்பா இவர்களை உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். போக்குல வரத்தில் எல்லாவற்றிலையும் நீர் இவர்களை உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நீர் பாதுகாத்து கொள்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் போக்குல வரத்தில் எல்லாம் நீர் வழிகாட்டியாக நீர் இவர்களுக்கு முன்பாக செல்லுகிறபடியாக நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை இவர்களுக்குள்ளாக பெருகட்டும். எந்த வேளையிலே நீர் வாக்கு பண்ணிக்கிறீரே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக இருக்கட்டும். எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் பயப்படாமல் எந்த வேலை நிலைமையிலே நீர் வாக்கு பண்ணின தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆகையால் நாங்கள் பயப்படுவதில்லை. எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன் ஒரு நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இவர்கள் போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் கூடவே நீர் இருப்பீராக. கரம் பிடித்து இவர்களை நடத்துவீராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற சத்தம் இவர்களுடைய நாவில் தொனிக்கட்டும். கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த வண்ணமாய் நீர் இவர்களை காக்கிற தேவன், நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று எழுதியிருக்கிறதே. இந்த எண்ணங்கள் இந்த வார்த்தைகள் இவர்களுடைய மனதில் தொனிக்கட்டும். நீர் கூடவே இருப்பீராக. போகிற இடங்கள் எல்லாம் பாதைக்கு கால்களை தீபம், பாதைக்கு வெளிச்சமாக நீர் இருப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பில் இவர்கள் போக்குள்ள வரத்து வாகனங்கள் எல்லாவற்றையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீர் கூடவே இருந்து வழி நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக.
இவருடைய உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம். இதுக்கு ஒரு கால் ஆல்ட்ட கோவில் 2 பிள்ளாக காண இல்லை. சிலோல வேறு வாகனமே புக் பண்ணிட்டாவே அதுக்கு கேட்டு பார்ப்போம். ஆ என்னப்பா அதுவும் அப்படியே சொல்லிக்கொண்டில்லை தான். ஆறு வரியன மகள் இது வந்தாக்களை கொண்டு விட போகிறோம். வந்தாக்கண்டா ஏற்கனவே ஆல்ரெடி காய்ச்சி எந்த நேரம் விளக்குறேன்டா. இல்லை, ஏற்கனவே வந்தாக்கள் அவை போய் நீர் குழம்புல நின்றுட்டு தான் போயினேன் 2-3 நாள். வீட்டு வந்தா கேட்கும். ஓ, அவள் அப்படி செய்யாத இருந்தாலுமா தெரியாதானே எங்களுக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓமாண்ணா, என்ன மாதிரி ரெடியோ? நாங்கள் ரெடியாக நீங்கள் வாங்க, 10க்கு வாங்க. சரி, அதான் நாங்கள் அப்போ இங்கேருந்து வெளுக்குறோம். அப்போ 10க்கு நிற்போம் வாங்கயா. 10 கண்டிக்கா ஓகேயோ? ஓ யூஎஸ் கோட்டல்லானே. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் பருத்துறை. கொஞ்சம் வர நான் ஃபோன் கொடுக்குறேன். ஹலோ, நீங்க எங்க வர்றீங்க? நாங்கள் பருத்துறையிலேருந்து வரோமாக்கா. இந்த ரூட்டால வேலைக்கு போறீங்க? அடிவாளி சந்தியால ஒரு ரோட் தானே இருக்குது இங்கேருந்து வர யாழ்ப்பாணம். ஓகே, ஒரு ரோட். சரி, நீங்க பருத்துறையில இருந்து வாரண்டா இப்ப நல்லூர் அடிக்கு வந்துதான் நீ வேணா போறீங்க. அப்படியே நான் எனக்கு யூஎஸ் கோட்டலில் கிட்ட வந்துட்டு அடிக்கிட்டாருக்கா. அல்லாட்டி நீங்கள் எனக்கு லொக்கேஷனுக்கா ஷேர் பண்ணி விடுங்க, ஈஸியாக இருக்கும். இது அனுப்புறத பத்தி எனக்கு தெரியல. நீங்க யூஎஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துல தானா? சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. அவன் இல்லான்னு இருக்குது பக்கத்தில். அப்போ நீங்கள் போகணுமாங்க யாழ்ப்பாணம். பருத்துறையிலேருந்து எந்த ரோடா எத்தனை ரோடு கிடையாது யாழ்ப்பாணம் போகிறாங்க. அவைக்கு நான் சொன்னது சரிதான். தெரியல மிஸ்டர் சுமனுக்கு ஒயிலால் காஞ்சி வச்சு மூவம் எல்லாம் டோச்சோடாண்டா பார்த்துக்கிறான். முயல் அடிக்கிறது தெரியாம போல டோச்சோட. சரி, அரே வெள்ளை பூனையும் கொண்டு வா தம்பி, கருத்த பூனையும் கொண்டு வா. அப்பா அந்த நீல கொப்பியை கருத்து உள்ள கொஞ்சம். ஓகே, கிளம்புவோம். அடே கவிதாஸ், ஒருக்கா அந்த எங்கட உண்டையும் ப்ரஷையும் சிக்னல் உன்னை எடுத்து நாளைக்கு பின்னிடமாம் இல்லை வேறு ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடல கிடக்கணும். பாத்ரூம் இருக்கிறது நான் எடுத்தாச்சு. நம்ம கத்தா ஹலோ ஓம் ஓம் ஓம். ஓ, நீங்கள் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறீங்க. திருப்பி எடுக்கிறேண்ணா வடக்கண்ணா. சரி சரி, எடுக்கிறேன். தெரியும் தெரியும், ஞாபகம் வந்துட்டு எடுக்கிறேண்ணா. அந்த படிக்கிற பிள்ளானே. அம்மா அம்மா நேசோ என்னமோ உண்டு. அது காரெல்லாம் கொண்டு விட்டுக்குள்ள. ஓமோம் ஓமோம் ஞாபகம் உடனே வரா கொஞ்சம் சுணாங்கும். ஆனால் வந்துடும் பிரச்சனை. அந்த இதெல்லாம் பாதிச்சுனாங்க, அந்த பியானோ என்ன கீபோர்டோ. ஓ, கீபோர்டு எல்லாம் பாசிச்சோம். ஆமாம், என்ன கதை திடீரெண்டு நிகழ்வுகள் கல்யாணம் விடுவோம் உங்களுக்கு? சரி சரி, அப்போ என்ன திடீரெண்டு கிடையாது. அதில் நம்பர் இடந்து அப்புறம் அடிச்சீங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி சரி, நீங்கள் பெயிண்ட்டு வீட்டுக்கும் செய்கிறானே? ஏண்டா நான் போட்டோ ப்ரூஃப் பெயிண்ட்லாம் செய்கிறேன். நான் அடிக்கிறேன் போகிறேங்க கொஞ்சம் தானே. ஓகே ஓகே ஓகே, நானும் மறக்கல. ஓகே. ஓ, அது அந்த பிரேசில் சிக்னே எதுக்கு வச்சுது? என்ன வச்சுட்டியா? இது எந்த ஃபோன்? மாண்ட ஃபோனு இது ஆட்டு கொண்டு விட என்ன படிக்க பார்க்குற வேலை. அக்னி போயிட்டு வாரம்.
ஓ ஒரு சிக்கலும் இல்லை. அப்பா கவனம் பார்த்துக்கொள்ளு. எல்லாரும் உன்னதான் அப்பா வாக்குறோம். எல்லாம் ஆஃபர்ரா பாட்டுங்க உங்களுக்கு. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஓ இத்துடன் விடைபெறும் மிஸ்டர் சுமன். அடே மேன் இது பேருக்கு காற்று தண்ணி தண்ணியில் அதில் நமக்கு இல்லை இல்லை ஆளெல்லாம் விட்டு தான் வந்துருக்கும். ஒரு சிக்கலும் இல்லை. ரெடி டு ஃப்ளை. யாழ்ப்பாணத்துக்கு தான் கொடியாக தருவோங்க. ஓ முருகனில் ஒரு ஜீவன் அடிச்சு போங்க. என்ன சரிடா நல்லா கொண்டு வரான வடிக்குள்ள ஏற்றி. ஆறுலாம் போயிட்டு முருகனில் ஜீவன் அடிச்சுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து இரவு பார்த்துருவீங்க வந்து அண்ணாவும் கவிதாசம் வந்து ஹயருக்கு போனவங்க வந்து நீர்வழம்புக்கு. இப்போ அதில் வந்து தொடக்கம் தான் இது வந்து. தொடக்கம் தான். அதாவது அந்த நைட் டைமில் வந்து அவங்க வந்து ஃபோன் கொண்டு போகல. இப்போ அண்ணா சொன்னார் வந்து ஏதாவது அதில் அட் பண்ணி வந்து நீ வந்து வீடியோ வந்து ஃபில் பண்ணி போட சொல்லி வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொன்னது. பாக்கள் வந்து நைட் வந்து கோல் உண்டு அடிச்சிருந்தவங்க. இப்போ நானும் காலையில் அடித்தேன். காலையில் அடிச்சுக்கிட்டேன். ஆக்களை கூட போயிட்டு நாங்கள் திரும்பிக்கிட்டேன் டக்குன்னு வந்துட்டு இருக்கிறோம்ட்டார். அப்போ நான் கேட்டேன் இப்போ மதியம் சமைக்கலாமோன்னு கேட்டேன். பிரச்சனை சமைக்கோ வர மாட்டேன். அப்போ ஆக்கள் இப்போ இந்த இடத்துல வெளியில் போயிட்டா தெரியல. இங்கெல்லாம் சமைச்சாச்சு. நானும் நைட்டு இரவு படுத்தவரை வந்து எனக்கு 2 மணிக்கு இதை வந்து டென்மார்க் அம்மா அப்புறம் அண்ணா கவிதையில் வந்து குறுக்கோள் வந்தவங்க எல்லாம் நான் நித்திரம் வந்துட்டேன். இல்லை தெரியாது கோல் வந்து வீடியோ எழுப்பி பார்க்க தான் தெரியும். அந்த ஆக்கள் வந்து கோல் அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சும்மா அடிப்பான் பம்பளா. அப்போ நம்மளும் வந்து என்ன செய்ய ஆக்கள் அடிச்சு கேட்போம் வந்து அடிச்சு கேட்போம். எங்கே பாருங்க எடுங்க ஆளு எனக்கு தெரிஞ்சு ஆள் தான் ஓடுமுன்னு நினைக்கேன். ஆள் ஒழுங்கோ கவிதாவி விடுறான் பார்ப்போம். என்ன சாப்பாடு நம்ம சமைச்சவா சமைச்சவா அன்றைக்கு சோறு காய்ச்சி மீன் பருப்பு எடுக்காங்களாமே. ஆள் எடுக்காது கவிதாசி கடிக்கும். கவிதாதிக்கு என்னென்னு சேவாயிருக்கு கவிதாசன் நம்பர் கவிதாசன் சேவாயிருக்குது. வேறு கவிதாஸ் அல்லாட்டி அக்கனி கிடைக்க போறியும். அழகு வீடியோ வீடியோ கழிச்சு நீங்கள் கிடைக்கல. ஹலோ எப்படி வந்துருக்கிறீங்களோ? எங்கே வந்தாச்சுப்பா? ஏன் வாயில கை வைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? இல்லை நாங்கள் தெரியாத உண்டாக்கீங்க. நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனைனா இப்படி டக்குன்னு திரும்பி உண்மையில. ஆமாம் ஆமாம். டீம் இப்போ ஓமந்தைக்கு வந்துருந்தேன். ஓமந்தை அப்போ என்ன டைம் போய் சேர்ந்து நீங்களாங்க? அது சரி. என்ன டைம் போய் சேர்ந்து அக்கனி கேட்குது. 4:30. ஓட்டம் கடுமோட்டம் தான். கடுமோட்டம் தான். அப்போ நீங்கள் சரி சரி பரவாயில்ல. அம்மா சமைச்சு போட்டு காவல் இருக்கிறா. தன்னிட்ட நம்பர் இல்லையாம். என்னி எடுத்து கேளு சொல்லி கொண்டு இருக்கிறா. அது அவசரம் இல்லை. ஆறுதலாக வாங்க பிரச்சனை இல்லை. ஆமாம் அது உண்மை. ஒரு கரை சாப்பிட்ட மாதிரி அடிகள். என்னது மாடும் இறைச்சி கெடுத்து அது இருந்தா அது அது ரோட்ல மைக் அடிச்சு சும்மா நாங்கள் விசேஷம் தாண்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோம்டா விரண்டு அடிச்சு நாங்கள் சொல்லிட்டு போகணும். அதை விட அம்மா இல்லை கீழே நிற்கிறா. எங்கே காண இல்லையா ஆக்கலையான்ட்டு. என்னடா எவ்வளோத்துறாய் ராஜன் 2 காலம் முடிஞ்சிட்டு
இந்த சத்தம் என்னது ப்ரோ? என்ன நேரம் அடிச்சது? என்ன படிக்காது டிப்பா இருக்கும். அப்படியே ஃபுல்லா புகை மூட்டா புகை மூட்டை மாதிரி தான் கிடாக்கு. ஒரு பக்கம் மாடாடி விட்டு கிடாக்கு, ஒரு பக்கம் டயர் வெடிக்குது. என்னப்பா அது? அடையாடே அவதானம் வாங்க என்ன? அது என்னப்பா அவதானம் வாங்க. ஏன் நான் சொல்றேன்னா ஊண்டி ஓடாதவங்க ஆறுதல் வாங்க, அவசரம் இல்லை. மயில் ஒண்ணு கண்ணாடி அடி விட்டுட்டாப்பா. 6 மைல் சாரி 6 மைல் 6 கண்ணாடியில 6 மைல் ஒரு கண்ட மைல். இந்த மைல் இல்லையோ போன்தாப்பா. நான் பயந்து போனேன் கண்ணாடி வெடித்து வரையா. வரக்குள்ள மயில் ஒன்று அடி விட்டேன் கண்ணாடியில. ஆனா அது பெரிய அடி விடல, மறந்துட்டு மாடம் அடி விட்டு கிடக்கு மோமாலை கிட்ட. முன்னுக்கு போன ஆல்ரெடி அந்த லோரி தானே, பெரிய லோரி டயர் ஒன்று வெடிச்சு எங்களோட வேன் புழுதி வரந்துட்டு ஃபுல்லா புளி வரந்துட்டு. நான் பயந்து உங்களை பிரச்சனை வச்சான். அதுதானே நம்ம வரக்குள்ள ஞாபகம் வெடிச்சு நம்ம அப்படி இந்த என்ன சொல்றாங்க வரக்குள்ள காய்ச்சிட்டு வந்து நம்மானே. அப்படி வந்து நாட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. வழியில நடமாடி திரிகிறாங்கள தான் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து விளங்குது. இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நேற்றும் கிளிநாச்சில ஒரு ஐயா அண்ணா வாடி ஓடி செத்து போனார். அந்த இடத்த பார்த்து சரியா கவலையெல்லாம் பாரம் கவலையெல்லாம் வாரீங்க. அப்படி வந்து நாட்டுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. மக்களுக்கு சொல்ல போற அவ்வளவு கொமான் போட வேணாண்டி சொல்லு. தயவு செய்து நித்திர முழிச்சு பாரு. நேற்று நித்திரையில் ஒன்று எல்லாம் கண் முழிச்சு ரவிக்கு பயந்து வாகனத்துக்கு பயந்து எவ்வளவு பிரச்சனையில பார்த்து திரியிறோம் நாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை விட நேற்று முந்தின ஒரு கணக்கெடுப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்ல வந்து. அது நம்ம இந்த வருஷத்துக்கு சொன்னேன். அது வந்து என்ன சொல்ற போன வருஷத்துக்கு கணக்கெடுப்பு ஒன்று சொல்லிக்காங்களாப்பா. என்ன சொல்ற வைக்கால் ஆக்சிடென்ட் பட்ட 8000 சொச்சம். அதே மாதிரி வந்து மற்ற வாகனங்களால 10,000 சொச்சம். அப்படி வந்து அழிவுகள் கூடிக்கொண்டு போகுது. வாகனங்களும் கூட கூட வந்து அடிபாடுகளும் வந்து கூடுந்தான். வாகனங்களும் கூட கூட இதெல்லாம் ஜோதிச்சு போட்டு உன்னை விட்டு போட்டு வந்தாங்க. அதுதான் பலி சந்தோஷம் வாழது ஆள் கிடந்து நல்ல இதுல உள்ளது ஆம்பளை பிள்ளை. ஓய் பெரிய மனசு எல்லாருக்கும் வராது. உங்களோட அன்புக்கு யாரும் ஈடுபட லைசன்ஸ் எடுத்தா சாவப்புறம் வந்து இவ்வளவு நாளும் சும்மா இருக்கிறான். லைசன்ஸ் எடுத்து போடுதான் என்ன பிரச்சனை இருக்காது. தம்பியை ஒன்றும் விடக்கூடாது. ஆனா என்னதை சொன்னாலும் இந்த உண்மையிலே இந்த இந்த ரோட்ல ரவிக்குமார கையெடுத்து கும்பிடுவோம்டாப்பா. அவங்க வந்து பயங்கர கவனமா இருக்காங்க எல்லா இடம். உண்மை உண்மை உண்மை. அவங்க குறிப்பிட்ட இடங்கள்ல நிக்கிறாலும் அந்த டிரைவர்மாருக்கும் பயம் கொண்டு வருது. அதால வந்து கொஞ்சம் அவதானமா ஸ்லோவா போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த பயம் கட்டாயம் வரணும் தம்பி. வந்தா தான் வந்து வாகனங்கள் வந்து சரியான ஒரு லிமிட்ல வந்து போய்க்கணும் ரோட்ல. இல்லாட்டி கண்ட வழியில ஓட வலிக்கிட்டுவாங்க எல்லாரும். எல்லாரும் தங்களை வாட்டுக்கு இடிச்சு விழுத்தி போட்டு போற வழியிலேயும் வார வழியிலேயும் நான் கணக்கெடுத்தனா 14 இடத்த நிக்காங்க அந்த ரவிக்குமார். அதையுட்டி கணக்கெடுத்தா போயிருக்காடி. ஒட்டே விடல 17 இடம் என்ன 20 இடத்துல இருந்தாலும் நல்ல சொல்லணும். என்னத்துக்கான விளங்க சொல்லுவா பண்ணி. அதான் நீ சொல்ற சரியாடா. இதெல்லாம் வந்து கடன் கட்டுறதுக்கு விளங்க. அவங்க கடன் கட்டல நாட்டு கடன் கட்டுறதுக்குடா. அதுதான் சரி. அப்படி வந்து மேலே வந்து நீ அந்த கண்ணை மட்டும் காட்டிதாக்க எனக்கு அந்த ஒரு மாதிரி அந்த வீடியோக்குள்ள வந்து ஃபுல்லா காட்டிக்காது மொத்த காட்டி. நான் முகம் காடுவேன்டா வைத்தியார். அப்புறம் முகம் காட்டுறேன். அடே திரைக்கு பின்னதான் நீ இருக்கிற வந்து முகங்காடுல வந்து. ஏன்னா இது இப்ப முகம் கழுவல பிரஷ் பண்ணல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. கண்ணுல பார்த்தா அந்த இதுமாய் கிடக்கு. நித்திர உள்ள 2 கண்ணோட கண் மூடல. நீ நித்திர விளையாடி படிக்குது படிக்குதா இருந்தாலும் விசேஷம். வேணுக்குள்ள சாமான் கும்பண்ணாப்பா. அடவுல நல்லா சீட்டு கலட்டினேன். என்ன சாமான் இல்லாட்டி எங்கட இந்த டிரைவர் சீட்டு வச்சு லெட்டர் புறைக்குள்ள ஞாபகம் வைக்கும். என்ன சாமானடா? சின்ன பேக்குறாப்பா. அங்க அவங்களுக்கு கொண்டு போனேன். தேங்காய் அப்புறம் இளநீ. என்ன தேங்காய்லாம் போப்போம் வெளிநாட்டுக்கு?
என்ன உரிச்சோ இல்லாட்டி பெற்றோடு போதுங்க. அப்புறம் இந்த பிளேட் எல்லாத்தையும் கண்டு நிறைய சாமானப்பா. பிளேட் இல்லாம பிளேட்டு கூட அப்படி நிறைய இதுகள் அப்படி இதுகள் என்ன சொல்றது, என்ன இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் நான் வரக்குள்ள ஒரு வேலை வந்துள்ளும் அவங்கள கொண்டு கவனமா இறக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல இருந்து அவங்கள வடியாராக்கி வீடெல்லாம் பார்த்து அவங்க வீடு கொண்டு வந்து புக் பண்ணி தான் போயிருக்காங்க. அப்ப அவங்களோட வீட்டை கொண்டு அது என்ன சொல்ற படி ஏறி எல்லாம் சாமான ஏத்தணும், இறக்கி போட்டும் சரியில்லானே விட்டு போட்டு வார அவங்க சின்ன படியன்கள் அதே மாதிரி அந்த அங்களும் அம்மாவும் தானே. அப்ப மேலே எல்லாம் சாமான் ஏத்தி கடும் பேர பாடப்பா. அப்ப எனக்கு அங்கேயே ரெண்டும் வந்துச்சு, கடவுளே அவன் வந்திருந்தாலும் 2-3 வட்டி எடுத்து உள்ளது கிடையாது போயிருப்பான். அதான் உண்மையா அந்த பாடம் தூக்குறதுல அக்னியோட தூக்கிறாது கொடுப்பான். இப்ப நீங்கள் ஒன்று தூக்குறீங்க என்றால் அக்னி டபுள். அது என்னது செய்யறோம் அந்த வேலையை வந்து குவிக்க முடிக்கிறது. அதுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரா இல்லை, வேலையை குவிக்க முடிக்க. அப்ப என்ன சாப்பிட்டே நீங்க? இல்ல உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கோம். சாப்பிடா பாத்திருக்கீங்க உங்களையா? குளிச்ச வடி இருக்கடாப்பா. இந்த பேர்ல இந்த ஸ்டேரிங்ல கை எடுத்து போட்டப்பா. ஏன் இந்த கதையை கேட்டா சிவாரு பார்த்து வாங்க எடுத்துறேன் கட்ட இதனால கையாளி விடாதீங்க, கவனமா பிடிச்சோண்டு வாருங்க. இப்ப சரியாதால வாரியல் நாங்க இப்ப கொடியாம் கொடியாம பறக்கு சரி பறக்குதோ. அப்ப என்ன செய்யணும் வந்து அப்ப நீங்க வாரதை வந்து ஒரு அட்போண்டோம் வந்து நான் வரமாட்டேன். ஏன் நான் வரமாட்டேன். கொடியாமம் வந்து நீங்களும் சாலை வரத்தானே போகணும். கொடியாமம் வந்து இங்கால வராமலிக்க போறீங்களே வரத்தானே போகணும். நாங்க என்ன இந்த மூவங்கள் கலவையில் தெரியாதா? ஓய் என்ன கறி வீட்டை பசிக்கு சரியா வீட்டம்மா ரச்சி கறி ஆக்கி வச்சு அவங்களுக்கு அம்மா சுண்டல் போட சொல்லுவா. அம்மா உங்களை மருதண்ட வேலை சரியான சந்தோஷம். நக்கண்டு சமைக்கொண்டு வெள்ளவே வலிக்கிட்டா. நீங்க ஓடுறது அப்புறம் அந்த டயர் வடிக்கிற மாதிரி கிடக்கு. கட் பண்ண அடைய போன பின்ன ஓடு மடிக்க அடே நாங்க வந்து எதையும் வந்து அறியாம அடிக்க மாட்டோம். கட் பண்ணுவோம். பஸ்ஸுக்குள்ள ஐயா கொட்டாவி அடிச்சு போறாரு, காத்து வேணா தள்ளுதப்பா. எப்படி பாடி பஸ்ல ஒரு ஐயா வந்து கொட்டாய் அடிச்சு போறாரா வேணா தள்ளுதா. அது சில பேர் அப்படிதான் பெருசா கொடுறது. அப்ப ஆளு சரியான பசி போறடா. அப்ப எனக்கு தெரியாதா இருக்குமா ஆளுக்கு. அப்ப நீங்க வாங்க ஏன்னா அப்ப ஷோட்டுக்கு வாரேன். சரி சரியா. உண்மையாக இப்போ சொல்ல போனால் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட் பகுதியாக தான் கிடக்கு பார்த்தீங்க. அதாவது வந்து ஆக்கள் வந்து அண்ணாக்கள் வந்து பயணம் போயிட்டாங்க திரும்பிட்டோம். ஆக்கள் வந்து நிற்கல போல அங்கே வந்து இறக்கி விட்டு ஆக்கள் வந்து உடனே வந்துட்டாங்க கூட. அதான் இப்போ இந்த இடமே குடிக்க மாட்டாங்க. ஆக்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் ஸ்பீட் அண்ட் இல்லை ஆனால் லிமிட் ஓடிப்பாங்க வந்து லிமிட்லேயே வந்து ஒரு 60-70 வந்து இந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடிப்பாங்க மற்ற வெள்ளனத்தானே போனது மக்கள் வெள்ளனை போய் சுழுவா போயிட்டு சுழுவா வாராங்க. அதே என்ன வந்து நைட் டைமில் வந்து டிராஃபிக் வந்து இல்லை குறைவு தானே. அப்போ இப்போ கொஞ்சம் லேட் ஆகிக்கும் தவிர நைட்டில் வந்து ஓடிப்பாங்க ஆக்கள். அப்போ அதில் வந்து அண்ணாக்களும் மாறவன வந்து வீடியோ முடிப்போம் என்ன. ஆமாம். ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க வந்து நான் இப்போ வந்து என்னென்னு சொன்னேன், இப்போ வெளிநாட்டால் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து சாருமிட்டை இருக்கிறான். அப்போ அந்த அம்மா என்ன வர சொன்னான் இன்னும் அங்கே தான் போட்டு வருவோம்னு நிற்கிறான். நீங்களும் போட்டு வாங்க. நீங்கள் வந்து வெளிக்கிட்ட நீங்களாம் தான் ஆளை பிடிச்சி வச்சு நான் வந்து காய்ச்சிட்டு போங்கன்னு சொல்லி. ஆமாம் நீங்கள் போட்டு வாங்க. நானும் வந்து அண்ணாக்கள் வந்தாலே முடிச்சிடுவோம் சார். ஃபைனலி யாருக்கும் வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. கவிதா சார் வாரான். அடே வேற எங்கே விட போகிறீங்களோ? அப்ப கேட்டு தரவன் வெளியோடவா? அது சரியான களைப்பா இருக்கு. முகத்தை பார்க்க விளங்குது. இவங்க வந்து நிற்கிற கொண்டா அப்படியே கொண்டோம். ஆனால் ஆளுண்டே நிற்கிற கொள்ளலவோ நானும் சும்மா இருக்க விட மாட்டேன்.
உள்ளோடையா காணும் 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 இன்னும் கிடைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையிலேயே வந்து போக்குள்ளையும் தொடங்கி விட்டு சொல்லி போட்டு போனேன் என்னென்னு சொன்னால் மிச்சத்தை ஏதாவது கழிச்சு முடிச்சு விட்றான்னு சொல்லினா அதாவது யார் அப்போ அதாவது அதாவது வந்து இடைக்குள்ளே எங்களுக்கு கோல் எடுத்து அதேமாதிரி வந்தது அப்புறம் எங்களே முடிச்சு விட சொல்லி நிற்கான். அப்போ இவனில் என்னத்தை சொல்கிற என்ன செஞ்ச நீ அப்போ நீ நான் எங்கட அப்டேட் நீங்கள் என்னது கொடுக்குற அப்போ வந்து பாருங்க எப்படியான ஒரு நிலைமையிலாக்கி நிற்கான்னு சொல்லி நான் சொல்லி போட்டு போனேன். நீங்கள் தனியாக நாளைக்கு வீடியோ எடுக்கிற கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் போக்குள்ளேயே காய்ச்சி போட்டு போகிறோம்டா இடைக்குள்ளே ஏதாவது காய்ச்சி ஏதாவது ஒரு வீடியோ ஆகுறான்னு சொல்ல இடைக்குள்ளேயும் கோல் எடுத்து எங்களோட காய்ச்சி வந்தது அப்புறம் என்னட்ட மைக்கிறது வந்து முடிச்சு விடட்டான் வந்து நிற்கான். அப்படியான ஒரு நிலைமையில் போயுது. அதாவது போன பயணம் வந்து வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதாவது 4:30க்கெல்லாம் கொண்டு ஆக்களை வந்து இறக்கிட்டு நான் வரல எப்படியும் 11:30-12 மணிக்கெலாம் வந்திருப்போம். இப்போ வந்து 1:30 டைம் 12:30க்கெலாம் வந்திருப்போம். இடையில வவுனியாவில் வந்து ஒரு 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 ஃபேமிலியை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி அவங்கள மீட் பண்ணிட்டு அதே மாதிரி முருகண்டியில் வந்து ஒரு நெஸ்கஃபி ஒன்று குடிப்போம் இருந்தால் அங்கேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிற அதாவது இங்கே நம்மட யாழ்ப்பாணத்து டீம் ஒன்று வந்து மறைச்சி அவங்களோட காய்ச்சி அதே மாதிரி வந்து ரிங்கோலேருந்து வராங்களாம் இத்தாலியிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி உண்டு அவங்களோடையும் காய்ச்சி அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 1/2 மணித்தேலம் 3/4 மணித்தேலம் அதுக்கிட்ட லேட் ஆகிட்டு அதால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ வந்து சரியாக டைம் வந்து 1:30. அப்போ அந்த கூட்டிகிட்டு போன ஃபேமிலியை வந்து வெற்றிகரமாக சேஃப்டியாக கொண்டு விட்டு அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். உண்மையிலே வந்து சந்தோஷம். நைட் 10 மணி 10-10:30 இருக்கும். நாங்கள் ஜஃப்னா இருந்து வழிக்கூடக்குள்ளே வடிவா கொண்டாளதாக விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கதைக்க சொல்லி தந்திருக்கேன். உண்மையிலே வந்து தூக்கமே இல்லை. நேற்று வந்து கொஞ்சம் கூட தூங்கலை. அப்போ இனித்தான் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே முடிச்சுக்கொள்கிறோம். என்னென்ன ஹேஜான்னு சொல்லி தெரியல. இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வார வழிகளில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்து நான் வீடியோவில் ஹேஜ் பண்ணிக்கிறேன். அப்படியான ஒரு சில விஷயங்களும் வந்து இருந்தது. உங்களோட பயணங்களை வந்து கவனமாக மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே பாய்.